Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. பலோட கிருபையில் தினந்தோறும் இஸ்லாமியுடைய கோல்டன் ஏஜ் சொல்லப்படக்கூடிய ஆரம்பகால பொற்காலத்தில் புரட்சி செஞ்ச இஸ்லாமிய அறிஞர்கள் சம்பந்தமாக தொடர் வரிசையாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா, ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடியே இவங்களை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லியிருக்கிறேன். பல்வேறு இமாம்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சம்பந்தமான புத்தகங்களும் அவங்க எழுதிய கிதாபுகளும் அந்த ஆசிரியரின் பெயரும் நமக்கு இதுவரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு நபர் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அவங்க தான் வரலாற்று ஆசிரியரான இப்னுல் நதீம். அந்த இமாம் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த இமாம் செஞ்ச பெரிய புரட்சி என்னன்னா, எல்லா இமாம்கள் ஒவ்வொரு கிதாபுகளும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆராய்ச்சிகள் செஞ்சுருந்துருக்காங்க. யார் யார் எந்தெந்த இமாம் எல்லாம் என்னென்ன ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க, என்ன கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா தொகுத்துருக்குறாங்க. கிதாபுல் ஃபெஹரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப், இவங்க எழுதின முக்கியமான கிதாபில் இது ஒன்று. இந்த கிதாபில் கிட்டத்தட்ட 10,000 டாபிக் சம்பந்தமான புத்தகங்கள், 10,000 புத்தகத்தினுடைய பெயரும் 2,000 ஆசிரியனுடைய பெயரும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது புத்தகமே இருக்குது. எப்படி அதில் அவங்க கிதாபில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு இமாம் பெயரை போட்டு அந்த இமாம் என்னென்ன கிதாப் எல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அதை கீழே என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பார்ட்டாகவும் இவங்க புத்தகம் போட்டிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாமே இன்னொரு பார்ட் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு துறையை எடுத்து, இப்போ உதாரணமாக மருத்துவம் சம்பந்தமான துறைனா அதுக்கு கீழே என்னென்ன இஸ்லாமிக் கிதாபுகள்லாம் இருக்குது, எந்தெந்த இமாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன கிதாபு இருக்குதுன்னு சொல்லி அது சம்பந்தமா விளக்கமா இல்லை. ஒரு 200 சொச்சம் பேஜுகள் உள்ள கிதாபு தான் இது. அந்த ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன கிதாபுகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை கிதாபுகள் நோட் பண்ணியிருக்காங்க. அதுல 10,000 கிதாபுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பகதாது நகரை சார்ந்தவங்க 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களை எப்படி அழைக்கிறாங்க, அல் வர்ராக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எழுதக்கூடிய அதிகமா அந்த புத்தகம் எழுதுறதுனால வரலாற்று ஆசிரியர்னால இவங்களை எப்படி பண்ணியிருக்காங்க, அல் வர்ராக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இவ்வளவு கூப்பிடுறாங்க. இப்போ இந்த இமாம் சம்பந்தமா இன்னும் அதிகமான செய்திகள் இருக்குது. இன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் உள்ள செய்திகள் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, எப்போதும் போல தேடிக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இன்னைக்கு இதுக்கப்புறம் இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு, இதோட இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது. நாட்கள் ஆக ஆக என்ன செஞ்சிருவாங்க, மற்ற பெரிய பெரிய உஸ்தாமார்கள் எல்லா கெஸ்ட்டுகளும் என்ன செஞ்சிருவாங்க, வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க பேச இருக்கையில நாளைக்கு நம்ம பேச முடியுமாங்கிறது என்னதுதான், சந்தேகம்தான். அதுக்கு அடுத்த நாள்லயும் பேச முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அதனால இன்னையோட இந்த இதுல நம்ம வந்து ஏன் முக்கியமான விஷயம் என்னன்னா, எதுக்கு நம்ம இந்த தலைப்பு எடுத்தோம் அப்படிங்கிறது தான். பல்வேறு தலைப்புகள் ஒவ்வொரு உஸ்தாமார்களும் ஒவ்வொரு தலைப்புகள் எடுத்தாங்க. இந்த தலைப்பு நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம விளங்கணும் நம்ம இருக்கிறது சரியா தவறாங்கிறது. ஒரு இடத்துல நம்ம இருக்க போறோம் அப்படின்னா, உதாரணமா எதுவா இருந்தாலும் சரி, ஒரு டீமா இருக்கட்டும், ஒரு ஏரியாவா இருக்கட்டும், ஒரு கிளாஸா இருக்கட்டும், ஒரு கூட்டணியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல நம்ம நிலைச்சு இருக்கணும்னா அதுல நம்ம இருக்கிறது சரியா தப்பா, இது கரெக்டா ரூட்டாங்கிறது நம்ம விளங்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த முறையில இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த கல்வி குழுமத்துல என்ன செய்யறோம், நம்ம இருக்கிறோம். உஸ்தாது நமக்கு பல்வேறு வழிகாட்டல் முறையில என்ன செய்யறாங்க, கல்விகள் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. நம்மளுடைய மற்ற இடங்கள்ல கல்விகளுக்கு படிக்கக்கூடியதுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதுக்கும் அவங்க கொண்டு போற முறைகளுக்கும் நம்ம கல்விக்குழுமா நமக்கு கொண்டு போற முறையும் நம்மளை படிக்க சொல்லக்கூடிய முறைகளும் நமக்கு போடக்கூடிய ரூல்ஸுமே வித்தியாசமா தான் இருக்கும். பொதுவான ரூட்ல இருந்து நம்ம ஒரு வித்தியாசமான ரூட்டா செய்யறதுனால தான் நமக்கு சில எல்லார விடையும் சற்று நம்மளுடைய அந்த ஒரு பாதை மாறி இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம போற பாதை தான் என்னது, நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்துல, இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய இஸ்லாத்தின் பொற்காலம் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி ஒரு காலத்தை உருவாக்கணும்னா நம்ம போறக்கூடிய பாதை தான் சரியா இருக்கும். அதனாலதான் வந்து இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, பொதுவா ஒருத்தர் ஆலிம் படிக்கணும் அப்படின்னா அவர் எதை மட்டும் தான் படிக்கணும், குரானை மட்டும் ஓதணும், ஹதீஸ் மட்டும் படிக்கணும்னு சொல்றாங்க. குரானை படிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தவிர ஓதணும் தான் சொல்றாங்க.
இவங்க சொல்லப்படிக்கடி இருந்தா எல்லா அவாமும் ஓதுற மாதிரி நம்ம ஓதுனா மட்டும்தான் குரானை மட்டும் ஓத முடியும். படிச்சு விளங்கணும் அப்படின்னா நம்ம எல்லா ரூட்டையுமே கையில எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா உஸ்தாமாருமே பேசுறாங்க, குரான் என்ன பேசுது, அறிவியலை பத்தி குரானு பேசுது, அண்ட சராசரங்களை பத்தி குரானு பேசுது, கடலை பத்தி பேசுது, விலங்கை பத்தி எல்லா விஷயங்கள் பத்தியும் எல்லா துறை சம்பந்தமானப்பட்ட மருத்துவமா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் அரசியலை எடுத்துக்கிட்டாலும் சரி, மருத்துவம் எடுத்தாலும் சரி, வியாபாரம் எடுத்தாலும் சரி, எல்லா துறையை பத்தியுமே குரானு பேசுது. அப்ப நம்ம குரானை படிக்கணும்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லா துறையை பத்தியுமே படிச்சுதான் ஆகணும். எல்லா மனிதர்களும் ஒரு ஆலிம் இருக்கிறவன் எல்லாற்றை பற்றியுமே என்னதான் செஞ்சிருக்கணும், தெரிஞ்சுதான் இருக்கணும். அப்படி செய்யற அந்த சரியான ரூட்ல நம்ம மட்டும் தான் என்ன செய்யறோம், அதை எல்லாமே செய்யறோம். அதனால தான் இந்த தாலீமுனுடைய மஜ்லிஸ்ல ஒவ்வொரு உஸ்தாதுமாரும் ஒவ்வொரு தலைப்புகள் எடுத்து பேசுறாங்க. எல்லாமே எதை பத்தி தான் பேசுறாங்க, எல்லாமே கொண்டு கடைசி எதுல தான் முடியுது, விலங்குகளை பத்தி ஃபுல்லா உஸ்தாத் பேசுறாங்க. எல்லாத்தையுமே பேசி கடைசி எதுல தான் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த விலங்கு என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆன்ல இந்த இடத்துல இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறான், இதுக்காக இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறான். ஒவ்வொரு அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் உஸ்தாதுமார் பேசுறாங்க. பேசிட்டு அதை எங்க தான் முடிக்கிறாங்க, கடைசி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், அறிவியல் சம்பந்தமா இந்த விஷயம் சொல்லி இருக்கிறான். நாடுகள் சம்பந்தமா பேசுறாங்க, அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன் சம்பந்தமா என்ன செய்யறான், நாடுகள் சம்பந்தமா பல்வேறு இடம் சம்பந்தமா என்ன செய்யறான், அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்ப நம்ம குர்ஆனை விளங்கணும்னா எல்லா துறையுமே நம்ம என்னதான் செய்யணும், கையில எடுக்கதான் செய்யணும். இஸ்லாத்தின் பல்வேறு காலங்கள் இருந்தாலும் பொற்காலம் சொல்லி எல்லாராலையும் சொல்லக்கூடியது எதுனாலனா, அந்த நேரத்துல இருந்த முஸ்லீம்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, எல்லா துறையிலுமே தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. எல்லா துறையுமே என்ன செஞ்சாங்க, வெறுமனவே ஹதீஸ் பயான் படிச்சுட்டு வெறும் பயான் பண்றதுக்காக இல்லை, பயான் பண்றதுக்காக மட்டும் இல்லை, எல்லா துறையுமே நம்ம எடுக்கணும். உதாரணமா இதே நேரங்கள்ல இப்ப நம்ம இதுதான் நம்ம சரியானது. இதுக்கு முன்னாடி போன வருஷனுடைய இஜ்திமால இதே மாதிரி பேசக்கூடிய அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு உஸ்தாமாரும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து பேசியிருந்தாங்க இல்லையா. அதுல கூட ஒரு நபர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, சோசியல் மீடியால குறிப்பிட்டிருந்தார், நீங்க நைட்டு என்ன செஞ்சிருக்கிறீங்க, இஜ்திமா நடத்துறீங்க, அல்லாஹ் ரசூல பேச வேண்டிய இடத்துல நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, என்னென்னமோ பேசுறீங்க எல்லாருமே சொல்றாங்க. தவிர ஏன் நம்ம அதை பேசுறோங்கிற எதுவும் விளங்கல. அல்லாஹ் ரசூல் பத்தி நமக்கு தெரியாமையா இருக்குது, தாலீம்ல அல்லாஹ் பத்தி நம்ம பேசுறோம். எல்லா விஞ்ஞான சம்பந்தமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை படைச்சது எல்லாமே அல்லாங்கிறது நம்ம விளங்கணும். எதுவுமே தெரியாம எதை பத்தியுமே கவலையே இல்லாம வெறும் உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க. உதாரணமா ஒருத்த நல்ல முறையில சம்பாதிச்சு அதை நல்ல வெளியில செலவிட்டுட்டு தான் என்ன செய்யணுமே, எனக்கு என்ன இல்லை, பணத்து மேல ஆசை இல்லை, எனக்கு செல்வத்து மேல ஆசை இல்லைன்னு சொல்லணுமே தவிர எந்த வேலையுமே செய்யாம உருப்படாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு என்னது, எனக்கு சம்பாதிக்க ஆசை இல்லை, எனக்கு பணத்து மேல ஆசை இல்லை, என்ன செய்யக்கூடாது, சம்பாதிச்சு அதை நல்ல வழியில செலவழிச்சுட்டு தான் என்ன செய்யணும், அதை விட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம எல்லா துறையிலுமே இருக்கணும். உதாரணமா இப்போ பெண்கள் மதரசாவை எடுத்துட்டோம்னா அதுல பல்வேறு பிரிவுகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கண்டாக்ட் சம்பந்தமான விஷயங்களும் லா சம்பந்தமான எல்லா துறையுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இதை பத்தி நம்ம வெளியிடங்களை பேச என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண் பிள்ளை என்ன செய்யறோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம், அந்த இடத்துல படிக்க வைக்கிறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்புறோம், பாய்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்புறோங்கிறாங்க. ஒரு பெண் மருத்துவத்துறையில முக்கியத்துவமா இருக்கணுங்க. நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், சஹாபி பெண்மணி தான் ஆரம்பத்துல உலகத்துல முதலாவே அந்த ஒரு மருத்துவத்துறையை பெண் மூலியமா அறிமுகப்படுத்தினதே யார் தான், ஒரு சஹாபி பெண்மணி. சர்ஜரியை முதல்ல அறிமுகப்படுத்தின யார் தான், அந்த சஹாபி பெண்மணி தான். அந்த சஹாபி பெண்மணியை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபிக்கு அம்பு குத்துற நேரத்துல ரசூல் என்ன சொன்னாங்க, அந்த சஹாபி அந்த பெண்ணின் இடத்துல என்ன செய்யுங்க, அழைச்சு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவம் பார்க்கறதுக்கு பெண்ணுக்கு மொழி உரிமை யாரு கொடுத்திருக்கிறா, ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த கல்வியையும் அந்த துறையில நம்ம தேர்ச்சி பெறல எந்த தவறுமே இல்லை. இப்படி எல்லா விஷயங்களிலுமே எல்லா துறையிலுமே நம்ம என்ன செய்யணும், இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. உஸ்தாத் அதனாலதான் பல்வேறு வழிகளை அமைச்சு வைக்கிறான். வாரத்துக்கு 3 நாள் நமக்கு என்ன செய்யறாங்க, வகுப்பு போறாங்க. அந்த வகுப்புல வெறும் கிதாபுகளும் வரும், மற்ற நேரங்களில் பொதுவான விஷயங்கள் உள்ள கெஸ்ட் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. துறை சார்ந்த ஆட்களும் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. எல்லா துறையிலுமே நம்ம இருக்கிறது பேரு தான் என்னது, ஒரு முழுமையான ஆலிமா இருக்குமே தவிர ஏதோ 1-2 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டது என்னப்படாது, ஆலிம்ங்கிற அந்த ஒரு செயலுக்கு என்ன செய்யாது, வராது. அந்த ஒரு முறையில தான் உஸ்தாத் நமக்கு எல்லா கல்வியிலையுமே எல்லா துறையிலுமே என்ன செய்யறாங்க, இருக்கிறதுக்காக பல்வேறு பாதைகளை அமைச்சு தராங்க. உஸ்தாத் எந்த நோக்கத்துக்காக நம்மளை என்ன செய்யறாங்களோ அழைச்சுக்கிட்டு போறாங்களோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற்றுறதுக்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.